ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷார்ட் ஃபிலிம் கொண்டு வந்திருக்கு. இது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷார்ட் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. ஒரு கண்ணு தெரியாத ஒரு பாட்டி ஒரு பேரனை வளர்த்திக்கிட்டு இருக்கும்போது அவன் குளிக்க போகிறேன்னு சொல்லி காணாமல் போயிடுறான். அதுக்கப்புறமா அந்த பாட்டியும் இறந்து போயிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரில் நடக்கிற அமானுஷ்யங்களோடு சேர்ந்து தான் இந்த ஷார்ட் ஃபிலிமும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கைஸ், என்னோடய எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க மூவிக்குள்ளே போய் மூவியோட ஸ்டார்டிங்கில் சோனுங்கிற ஒரு குட்டி பையன் ஒருத்தன் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க சித்தப்பா கூட சேர்ந்து, சித்தப்பா இது பேய் படமாக இருக்குது, என்னால் பார்க்க முடியல, எனக்கு பயமாக இருக்குது, இதை கொஞ்சம் மாத்துறீங்களா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் கேட்காம அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அழுக ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட சித்தப்பாவோட அம்மாவும் அவனை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வா, அவன் தான் இதெல்லாம் பார்த்தா பயப்படுறான்ல, ரொம்ப நேரமாக இங்கேயே கொண்டுக்கிட்டு இருக்கீங்க, கொண்டு போய் அவனை வீட்டில் விட்டுட்டு வான்னு கத்துறாங்க. அதை கேட்ட அவங்க சித்தப்பாவும் வெளியே எந்திரிச்சு போய் சோனு வெளியே வா, நான் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் உன்னை விட்டுட்டு வர அப்படின்னு கத்துறா. உடனே அவனும் வெளியே முடியாடுறா. உன்னால தான் என்னால் ஒரு படம் கூட பார்க்க முடியறதில்ல அப்படின்னு திட்டிக்கிட்டே அவனையும் அந்த காட்டுப்பாதையில் கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அவனும் போகும்போது உங்களுக்கு பயமே இல்லையா, எப்படி பேய் படமெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனும் எனக்கு பயமே கிடையாது அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கும்போது, சித்தப்பா வாங்க இந்த வழியாக நம்ம போயிடலாம், அதில் போனால் ரொம்ப சுற்றி போகணும், இதில் போனால் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கூப்பிடுறா. அதை கேட்ட அவங்க சித்தப்பாவும் இந்த வழியில் போக வேண்டாம், இதில் கொஞ்சம் அமானுஷ்யமான விஷயங்களெல்லாம் இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அதை கேட்ட அவனுக்கு பயமாக இருந்தாலும் இதில் போனால் சீக்கிரம் போயிடலாமே அப்படின்னு சொல்கிறா. உடனே இந்த கதை உனக்கு தெரியாதா, உன்னோட அம்மா உங்ககிட்ட இந்த கதையை சொல்லலையா அப்படின்னு கேட்குறா. இல்லையே, அப்படி என்னதான் இங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் அவனை சொல்ல ஆரம்பிக்கிறா. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இங்கே வயசான ஒரு பாட்டி இருந்தாங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியாது, அவங்களோட ஒரு குட்டி பையன் இருந்தா. அந்த பையனோட அம்மா அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அதுலேருந்து அந்த பாட்டி தான் அந்த குட்டி பையனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த குட்டி பையன் எங்கே போனாலும் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அவனை விட்டு ஒரு நாள் கூட தனியாக இருந்ததில்லை. அப்போ தான் அவனும் ஆற்றுக்கு குளிக்க போனால், குளிக்க போய் ரொம்ப நேரம் கழிச்சும் அவன் வரவே இல்லை. அந்த பாட்டியும் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கண்ணு தெரியாதனால என்ன நடந்துச்சுன்னு தெரியலை. ரொம்ப நாளாக அவங்கள தேடிக்கிட்டே இருக்காங்க, ஆனால் கிடைக்கவே இல்லை. அந்த குட்டி பையனை தேடி தேடி அந்த காட்டுக்குள்ளேயே அலைஞ்சிக்கிட்டு சாப்பிடாம சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வர குட்டி குழந்தைகளை எல்லாமே பார்த்த உடனேயே அவங்க பேர மாதிரியே இருக்குது. அங்கேருந்து குட்டி குழந்தைங்க எல்லாமே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியும் அங்கே போய் அங்கேருந்து ஒரு பையனை தொட்டு பார்த்த உடனேயே அவனும் பயந்து போய் கத்த ஆரம்பிக்கிறா. அதை பார்த்த ஊர் மக்களும், நீ எதுக்காக இங்கே வந்துக்கிட்டு இருக்க, உன்னை பார்த்தா எல்லாருமே பயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ மரியாதையாக உன்னோட வீட்டிலேயே இரு அப்படின்னு சொல்லி பூட்டி வைக்கிறாங்க. அந்த பாட்டியும் அந்த வீட்டுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்காங்க. மழை வராத, நீ போகாத, அங்கே போனீன்னா நீ தொலைஞ்சு போயிடுவ அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ தான் அந்த வழியாக வந்த ஒரு பையனும் அவங்களோட குரலை கேட்குறா. உடனே அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறா. அந்த பாட்டி அழுதுட்டு இருக்கிறத பார்த்த உடனேயே அவனும் அந்த பாட்டிக்கு ஆறுதலாக பேசுகிறான். அந்த பாட்டியும் தன்னோட பேரந்தா வந்துட்டா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவனை நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்கேருந்து ஒரு ரூம்குள்ளே பூட்டி வைக்கிறாங்க. பாட்டியை நான் வெளியே விடு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறா. அந்த பாட்டியும் மழை வந்துக்கிட்டு இருக்கு, நீ எங்கேயும் போகாத, உன்னை நான் எங்கேயுமே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்களும் அங்கேருந்து துணியை எடுத்து தைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நைட்டும் ஆகுது. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் இருக்க எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கே தேடியும் அந்த பையனை காணவே காணோம். அப்போ தான் அங்கேருந்த ஒரு ஆளும் அந்த பாட்டியோட வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு வந்து பார்த்தா அங்கே தான் அந்த குழந்தையும் இருக்குது. அவனை எப்படியோ காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பாட்டிக்கும் இன்னும் பைத்தியம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. என்னோட பையனை காணோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்த காட்டுக்குள்ளையெல்லாம் தேடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு உடம்பும் சரியில்லாமல் போகுது, சாப்பிடாம ரொம்ப சோர்வாக இருக்காங்க. அப்படியே அந்த காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும் போது தான் அங்கேருந்து ஒரு புதக்குழியில் விழுந்து இறந்தும் போகிறாங்க. அப்படியே பல வருஷம் ஆகுது. அப்போ தான் அந்த காட்டுக்குள்ளே மூங்கில் வெட்டுறக்காக சில பேர் வர்றாங்க. வந்து மூங்கிலை வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்கிற மாதிரியே இருக்குது. மறுபடியும் அந்த குரல் கேட்குது, மழை வருது, இங்கே யாரும் இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிற வாய்ஸும் கேட்குது. எல்லோரும் பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சடனாக அந்த புதக்குழியில் விழுகிறா. அவனை காப்பாற்றுறக்குள்ளுன்னு அவன் உள்ளே போய் முழுகி இறந்து போகிறா. அதுலேருந்து அந்த காட்டுக்குள்ளே யாருமே வர்றதில்ல அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அவனோட வீடும் வருது. உடனே தைரியமாக இருக்கிற மாதிரி, நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு பொய்யான கதை, நாமளும் இப்போ வந்தோம், ஆனால் எதுவுமே நடக்கலை, நீங்கள் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளே ஓடுறா. அவங்க அம்மாவும் எட்டி பார்த்து வாங்க உள்ள அப்படின்னு கூப்பிட்றா. இல்லை எனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் அங்கேருந்த ஒருத்தங்க கிட்ட அவங்க அம்மாவும் அவங்களும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த பையனை யோசிக்கிறான், நானும் சித்தப்பா மட்டும்தானே வந்தோம், வேறு யாருமே வரலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கும் போதே அவங்க சித்தப்பாவும் அதே காட்டு வழியில் மறுபடியும்
திரும்பி போய்கிட்டு இருக்கா. போய்கிட்டு இருக்கும் போதே அந்த காட்டுக்குள்ளே ஏதோ வினோதமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. உடனே மழை வருது, இந்த வழியில் போகாத அப்படின்னு அந்த பாட்டியோட வாய்ஸும் கேட்க ஆரம்பிக்குது.